20 ஏப்ரல் 2026 பாஸ்கா காலம் 3ஆம் வார திங்கள் நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சியுமக்கு. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 22 29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உள்ள இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாவுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்பொழுது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியா உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மனித மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். ஆண்டவருக்கு முன்பாக நாம் சமர்ப்பிக்கின்ற அனைத்து ஜெபங்களையும் இறைவன் ஏற்று அதற்கு நல்ல பலன்களால் நிரப்பி நம்மை வழி நடத்துவாராக. இன்றைய நாளில் நாம் தூய ஆக்னேசுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர் இத்தாலிய நாட்டில் பிறந்தவர். இவர் பிறந்த உடனேயே நகர் முழுவதும் அற்புதமாக ஒளிர்ந்தது. வசதிக்கு எந்த குறையும் இல்லாத குடும்பத்தில் பிறந்ததாலும் 6 வயது இருக்கும் பொழுதே தன்னை துறவற மடத்திற்கு சேர்த்து விடுமாறு தன்னுடைய பெற்றோரை வலியுறுத்தியவர்தான் இவர். துறவற மடம் அருகில் இருந்ததால் அடிக்கடி அங்கு சென்று வர வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதனால் ஆக்னேஸ் வீட்டை வேறு இடத்திற்கு மாற்றும்படி தன்னுடைய தந்தையிடம் கேட்டார்கள். பிறகு இளம் வயதிலேயே துறவற மடத்தில் சேர்ந்த இவர் தன்னையே வருத்தி ஏழ்மையாக வாழ்ந்ததை கண்ட மற்ற சகோதரிகள் இவரை சாக்கடை சகோதரி என்று இவரை அழைத்தார்கள். எப்பொழுதும் காட்சி தியானத்தில் தன்னை ஈடுபடுத்திய ஆக்னேஸ் பல்வேறு ஆண்டருடைய காட்சிகளை அவர் கண்ட. அதில் முக்கியமானது அன்னை மரியா அவருக்கு காட்சி கொடுத்ததாகும். கையில் குழந்தை இயேசுடன் காட்சி கொடுத்த தந்தை மரியா தன் மகனை பார்த்து கொள்ளுமாறு சொல்லி அதன் அடையாளமாக பலன் இயேசுவை ஆக்னேஸிடம் கொடுத்தார். சிறிது நேரம் கழித்து அங்கிருந்து புறப்பட்ட அன்னை மரியா இயேசுவை தூக்கினுடனே அன்னையின் காலை கட்டிக்கொண்டே இயேசுவை தன்னிடமே தந்துவிடுமாறு ஆக்னேஸ் கூறினார். அப்பொழுது இயேசு தம் உருவம் தாங்கிய சிலுவை கோர்க்கப்பட்ட ஒரு சங்கிலியை ஆக்னேஸின் கழுத்தில் மாட்டிவிட்டார். அன்னை மரியாள் 3 கற்களை ஆக்னேஸிடம் ஞாபக அர்த்தமாக கொடுத்தார். இதை வைத்து நான் செய்ய வேண்டும் கேட்டபொழுது, ஒரு நாள் உனக்கு பயன்படும் என்று கூறியதுடன் இது ஒவ்வொரு கடவுளுடைய அடையாளமாக வழங்கப்படுகிறது என்று சொல்லி சென்றார். சில நாட்களுக்கு பிறகு புரோசர் என்ற இடத்தில் புதியதாக ஆரம்பித்த மடத்து வேலையை பார்த்து கொண்ட மோன்ட்ரோ புல் சேர்ந்து ஆக்னேஸை அனுப்பினார். அங்கு சென்ற பொழுது அந்த புதிய மடத்தின் தலைவியாக அவர் நியமிக்கப்பட்டார் என்பது தெரிய வந்தது. அப்பொழுது ஆக்னேஸின் வயதானது 17. துடிப்புடன் செயலற்ற ஆக்னேஸ் பணியாளருக்கு உணவில்லாத பொழுது பல முறை உணவை அற்புதமாக பழுக செய்து பசியாற்றினார். ஆக தன்னை தேடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய அருட்கரத்தை ஆக்னேஸ் அம்மாள் வழித்துணையாக அளித்து இறைவனுடைய ஆசிரை மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். இன்றைய நாளில்
நமக்கு அருளப்பட்ட நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைவனை நாம் தேடுகின்ற பொழுது வெறும் உடலுக்காக பசிக்காக மட்டும் தேடாமல் ஆன்மாவிற்காக நாம் தேட வேண்டும். மக்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். அவர்களுடைய தேடலில் ஒரு குறை இருந்தது. அவர்கள் இயேசுவை தேடியது அவரால் பெற்ற அப்பத்தின் காரணமாக, அவர் உடற்பசியை தீர்த்தமைக்காக. ஆனால் அழிந்து போக உணவுக்காக உழைக்காமல் நிலைவாழ்வு தர உணவுக்காக உழைக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகின்ற மற்றொரு இறைவார்த்தையை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நாம் இறைவனை எதற்கு தேடுகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். தேவைகள் நிறைவேற வேண்டுமா? பிரச்சனைகள் தீர வேண்டுமா? அல்லது உண்மையான நிம்மதி, அர்த்தமுள்ள வாழ்க்கை வேண்டுமா? இன்றைய உலகமானது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லோரும் இதே ஒன்றை தேடுகிறார்கள். பணம், பதவி, புகழ், சுகம். ஆனால் இவை எல்லாமே அழிந்து போகின்றது. உண்மையான பசி, ஆன்மீக பசி என்பது ஆன்மாவுடைய தாகத்தை நாம் இறைவனிடத்தில் தேட வேண்டும். உலக விஷயங்களால் தீர்க்க முடியாத ஒரு தாகம்தான் ஆன்மீக தாகம். அதற்கு இறைவனை தக்க பதிலாக இருக்கிறார். வாழ்வுதரும் உணவாக இருக்கின்ற அவர் தருகின்ற உணவானது அன்பு, மன்னிப்பு, அர்த்தமுள்ள வாழ்க்கை, நிம்மதி, நிலை வாழ்வு. ஆக நம்பிக்கை என்றால் கடவுள் மீது நாம் கடவுளுக்கேற்ற செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் இறைவனை முதலில் நம்ப வேண்டும். இயேசுவை நம்ப வேண்டும். கடவுளை பயந்து வாழ்வதல்ல, கடவுளோடு நட்புறவு வாழ்ந்திருக்க வேண்டும். அவரை தந்தையாக நாம் உணர வேண்டும். அவ்வாறு உணர்கின்ற பொழுதுதான் நம்முடைய தேடலில் ஒரு நோக்கத்தை நாம் கொண்டிருப்போம். அந்த நோக்கம் தூய்மையான நோக்கமாக இருக்கும். வெறும் தேவைக்கான நோக்கம் அல்லாமல் இறைவனை தேடுகின்ற நோக்கமாக இருக்கும். நம்முடைய ஆன்மாவிற்கு இன்று கவனத்தை கொடுப்போம். நாம் பலவிதமான உடல் பசி, மனம் பசி, இது போன்ற உணவை தேடுகின்ற இந்த நாளை தாண்டி இன்று இறை வார்த்தை, ஜெபம், நற்கருணை, இது போன்ற ஆன்மாவிற்கு நாம் கவனம் செலுத்துவதன் மூலமாக இறைவனுடைய ஆசி நமக்கு நிறைவாக அளிக்கப்படுகிறது. நிலையான ஒரு நிம்மதியை நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும். அது இயேசு தருகின்ற ஒரு நிம்மதி. புனித அகுஸ்தீனார் இவ்வாறாக குறிப்பிடுவார்: நான் கடவுளிடத்தில் இளைப்பாறும் வரை என் ஆன்மா அமைதி அடையாது என்று. ஆக அந்த வார்த்தையை மீண்டுமாக நினைவுபடுத்தி இன்றைய வாழ்க்கையில் இறைவனை தேடுவோம். நம்முடைய ஆன்மீக பசியை இறைவனிடத்தில் ஒப்படைப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைவில்லை என்றால் அதுதான் ஒரு அழைப்பு. அந்த அழைப்பில் இறைவனை நாம் ஆழமாக தேடுவோம். அவரிடத்தில் நம்மையே ஒப்படைப்போம். அவர் தருகின்ற அழியா உணவான நற்கருணையை ஏற்றுக்கொள்வோம். அதன் மூலமாக அழிந்து போகின்ற விஷயம் நாம் கவனம் செலுத்தாமல் நிலைவாழ்வு தருகின்ற உணவை தேடுகின்ற பிள்ளைகளாக நாம் மாற முடியும். இந்த ஒரு நம்பிக்கையில் இந்த நாளை இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம். ஆமீன். அன்றாடுவமாக என்றும் வாழும் இல்லாமல் இறைவா தொடங்கியிருக்கின்ற இந்த புதிய வாரத்தில் எங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து இந்த ஒரு வேளையில் உமது கிருபையினால் நிரப்பி நீரை இந்த புதிய நாளுக்காக எங்களுக்கு அருளியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இன்று நாங்கள் விழித்திருக்கின்ற எல்லா நேரத்திலும் எங்களுடைய இதயங்களையும் எண்ணங்களையும் செயல்களையும் உமக்கே அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசுவை அழிந்து போகின்ற உணவுக்காக நாங்கள் உழைக்காமல் நிலை வாழ்வை தருகின்ற உணவுக்காக உழைக்கின்ற ஒரு நல்ல மனிதன் எங்களுக்கு தாரும். எங்கள் உடல் பசியை மட்டுமல்லாமல் எங்கள் ஆன்மீக பசியையும் போக்கியறலும். உம்மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜபங்களையும் உடைய நலன்களால் எங்களை நிரப்பியறலும். எமக்கு தேவையான அருளை அளித்தரலும். உம்மை தேடுகின்ற எங்களுடைய தேடலானது சுயநலமற்றதாய், உண்மையானதாய், ஆழமானதாய் அமைய செய்தரலும். தூய ஆவியானவரை இந்த புதிய நாளில் எங்களை வழி நடத்தும். எங்களுடைய சிந்தனைகளில் தெளிவையும், எங்களுடைய வார்த்தைகள் அன்பையும், எங்களுடைய செயல்களில் நீதியையும் அருள செய்தலும். இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித அக்னேஸ் அம்மாளை போன்று சிறு வயதிலேயே உம்மிடம் உறுதியான நம்பிக்கையுடன் வாழ்கின்ற ஒரு தைரியத்தை எங்களுக்கு தாரும். அவர் உலக சுகங்களையும் அச்சங்களையும் மீறி உம்மை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக தேர்ந்தெடுத்தாரே, அது போன்ற தூய்மையையும் நம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் நிறைந்த வாழ்க்கையை எங்களுக்கு அளித்தலும். அவளைப் போல நாங்கள் வாழ்க்கையில் சுத்தத்தையும் உறுதியான நம்பிக்கையும் காத்து கொள்ள அருள் தாரும்.
அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா செயல்களிலும் உமது அமைதியையும் உமது பாதுகாப்பையும் உமது மகிழ்ச்சியும் எங்களோடு இருப்பதாக, உமது பிரசனம் எங்களோடு இருப்பதாக. எங்களுடைய குடும்பத்தினரையும் நண்பர்களையும் வேலைகளையும் உடைய கரங்கள் ஒப்படைக்கின்றோம். எங்கள் அனைவரையும் எல்லா தீமைகளிலிருந்தும் காத்தருளும், எல்லா நன்மைகளிலிருந்து எங்களை வழிநடத்தியருளும். நாங்கள் எதையும் உம்மை விட முதலில் தேடுகின்ற ஒரு இதயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருளித்தாரும். எங்களுடைய வாழ்வு உமக்கு பிரியமானதாக அமைய செய்தருளும். இதோ இந்த நாள் நாங்கள் சமர்ப்பிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் நீர் ஏற்று ஆசீர்வதித்து பலப்படுத்தி தேவையான நலன்களால் எங்களை நிரப்பி இந்த நாள் முழுவதும் உமது பிரசன்னத்தை நாங்கள் வாழ்ந்திட கிருபை புரிந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.